மாசான சாதனைகளை படைக்கும் ஜனநாயகன் சிங்கிள். விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியின் தலைவராக தான் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படமே தனது கடைசி படம் என்று அவர் ஏற்கனவே அறிவித்துவிட்டார். இதற்கு பிறகு அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளார். தற்பொழுது அவர் தனது அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அரசியலில் அவரது முயற்சிக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்துதான் அவர் எதிர்காலத்தில் மீண்டும் திரைப்படங்களில் நடிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வார் என்று கூறப்படுகிறது. நட்டி நட்ராஜ் நடிப்பில் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான சதுரங்க வேட்டை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுக இயக்குநராக அறிமுகமானவர் தான் வினோத். துணிவு படத்தில் வங்கியில் நடைபெறும் மோசடிகள் குறித்து இவர் உருவாக்கிய கதை பலராலும் பாராட்டப்பட்டது. அடுத்ததாக ஜனநாயகன் படத்தில் என்ன மாதிரியான கதையை மக்களுக்கு சொல்ல காத்திருக்கிறார் என்கிற கேள்விகள் மற்றும் எதிர்பார்ப்பு தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இயக்குனர் வினோத் மற்றும் இயக்குனரும் எழுத்தாளருமான சரவணன் இருவரும் பழனிமலை கோவில் முருகனை வழிபாடு செய்துள்ளனர். அதன் காட்சிகள் தற்பொழுது மீடியாக்களில் வெளியான நிலையில் ஜனநாயகன் படத்தின் அப்டேட்டுகளை ரசிகர்கள் கேட்க துவங்கியுள்ளனர். இப்பொழுது படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்த தகவல் கசிந்துள்ளது. அதன்படி ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் வெளியானது முதல் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்துடன் இருக்கின்றனர். இந்த பாடல் வெளியானால் பல சாதனைகளை படைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏற்கனவே பல பாடல் சாதனைகளை விஜய் ரசிகர்கள் தான் படைத்து வருகின்றனர். தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியிடுவதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டு உள்ளதா. மேலும் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளும் முன்பை விட தற்பொழுது வேகம் எடுத்திருப்பதாக தெரிகின்றது. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் ஜனநாயகன் பட பாடலை விஜயிடம் போட்டு காட்டியதாகவும் அப்பாடல் விஜய்க்கு ரொம்ப பிடித்து விட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன.